இவரு பேசலனா அப்படியே எங்களுக்கு தூக்கம் வராது, சாப்பிடவும் முடியாது பாரு. நீ பேசினா எனக்கு என்ன, பேசலனா எனக்கு என்ன, நான் பேசிட்டு தான் இருப்பேன். ஏண்டா தத்தி, வண்டிக்கு திருஷ்டி சுத்தி போட்டு பூசணிக்காலாம் உடைக்க மாட்டியா? அது சரி, நீதான் கூடவே ஒரு திருஷ்டி பொம்மைய வச்சிருக்கியே. என்ன லக்ஷ்மி? ஹேய், அவ்ளோ தாண்டி உனக்கு மரியாதை. இதுக்கு மேல என்ன சீண்டுன அப்புறம் நான் ரோடன் கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவ? ஓன்னு உட்காந்து அழுவியா? லக்ஷ்மி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஏய், நீதான் என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுற? சரி, ஐயோ பாவமா இருக்கே, இன்னும் 2 கிலோமீட்டருக்கு தள்ளிட்டு போகணுமேனு கொஞ்சம் கலாய்ச்சிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு தான் இருந்தேன். பெட்ரோல் வேணும்னா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரவா? உன் உதவி ஒன்னும் எங்களுக்கு தேவையில்லை. நானும் என் மாமாவும் தள்ளிக்கிட்டு வீடு வரைக்கும் போவோமே தவிர உன்கிட்ட உதவி எல்லாம் கேட்க மாட்டோம். நீ போ. சரி, அப்புறம் உங்க இஷ்டம். நீயாச்சு உன் மாமனாச்சு. ஓரம் போ, ஓரம் போ. காஞ்சிபுரம் கனகலட்சுமி வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ. காஞ்சிபுரம் கனகலட்சுமி வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ. காஞ்சிபுரம் கனகலட்சுமி வண்டி வருது. மாமா, அவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டா போல. எப்ப பாரு நமக்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கா. உனக்கு அறிவு இருக்கா? அவ தான் பெட்ரோல் வாங்கி தரேன்னு சொன்னால, லூசு மாதிரி வேணான்னு சொல்ற? இல்ல மாமா, அவகிட்ட போய் நாம எதுக்கு ஹெல்ப் கேட்கணும்? வாயை மூடிட்டு பேசாம வந்துரு, இல்லன்னா எனக்கு வர கோவத்துக்கு பேசாம போய் தள்ளு. நீ துளசியை இனிமே பார்க்க கூடாது, பேசவும் கூடாது. அப்பா, இப்ப உங்களுக்கு என்னப்பா வேணும்? இப்ப எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? எதிர்த்து பேசுன அடிச்சிருவேன். ஏண்டா, நீ குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதுக்கு நானும் என் குடும்பமும் காரணமா? ஆமாடி, உன் கூட பேசக்கூடாது, உன்னை பார்க்க கூடாது, உங்க குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனாலதான் கோவத்துல நல்லா குடிச்சேன். போதுமா? யாருடா? வேற யாரு? தி கிரேட் கமிஷனர் ராஜராஜன், உன் தாய் மாமா தான். பேசலனா அப்படியே எங்களுக்கு தூக்கம் வராது, சாப்பிடவும் முடியாது பாரு.
மன்னிச்சிரு துளசி. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. ஒவ்வொரு செகண்டும் நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு காரணம் நானா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா இப்போ உன் கூட பேசாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். ஆனா உன்னை விட நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கும் உன் கூட ஃப்ரீயா பேசணும்னு தான் ஆசை. என்ன, என்னோட சூழ்நிலை தான் அமைய மாட்டேங்குது. எப்ப பாரு அந்த லக்ஷ்மி என் கூடவே தான் இருந்துட்டு இருக்கா. லக்ஷ்மி மட்டும் வராம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ வந்தப்புறம் தான் அம்மாவுக்கு உன் மேல வெறுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. உன்னை பத்தி ஒன்னு ஒன்னா தப்பு தப்பா சொல்லி அம்மா மொத்தமா உன்னை வெறுக்கிற அளவுக்கு அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்பாவும் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்றதே இல்லை. அவருதான் முதல்ல உன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அவர் ஏன் இப்படி மாறினார்னு எனக்கு சுத்தமா புரியல துளசி. பாப்போம், எல்லாமே சரியாகும். பழையபடி நம்ம பேசுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் துளசி, நான் என்னைக்கா இருந்தாலும் உன் கூட தான் வாழ்வேன். உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன்னையும் வேற ஒருத்தரோட நிக்க வச்சு பார்க்கவும் முடியாது. ஏன் அந்த தத்தி இப்படி பண்றான்? அவன் ஒரு நாளும் இப்படியெல்லாம் பண்ணதே இல்ல. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாம இருந்ததே இல்ல. ஆனா இப்போ நாமளே போய் பேசினாலும் அவாய்ட் பண்றான். முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். ஒருவேளை அவன் மாறிட்டானா, இல்ல அவனோட மனசு மாறிடுச்சா? அப்படி என்னதான் காரணம்? இல்ல அந்த லக்ஷ்மி இருக்காங்கிறதுக்காக என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றானா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அத்தை ஏதாவது சொல்லிருப்பாங்களா? மாமா சொல்ல வாய்ப்பில்ல. இல்ல, அவரும் சொல்லிருப்பாரு. ஐயோ, பைத்தியம் மாதிரி எதுதோ பேசிட்டு இருக்கேனே. நான் இந்த மாதிரி யோசிச்சு ஒரு நாளும் ஃபீல் பண்ணதும் இல்ல, புலம்புனதும் இல்ல. ஐயோ விஸ்வா, தத்தி, எருமை மாடு, ஏன்டா என்ன இப்படி புலம்ப விடுற? எருமை, பன்னி, நாய். ஏன் துளசி இவ்வளவு டென்ஷனா இருக்கா? என்ன துளசி, என்னாச்சு? நல்ல கொள்ளாம அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அம்மாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல பார்த்திபா, இது வேற விஷயம். இருந்தாலும் சிவகாமி இல்லாம தனியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சிவகாமி கிட்ட பேசினியா? சிவகாமி ஃபோன் பண்ணுச்சா? இப்பதான் பேசிட்டு வச்சேன். ஏன் உங்க அம்மாக்கு நீ ஃபோன் பண்ணலையா? இல்ல, பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். சரி விடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிவகாமி உன்னை ரொம்ப மிஸ் பண்றாளாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு சூரிய கிரகணமா. சிவகாமி உன்னை தவறாம கோயிலுக்கு போக சொன்னா. அவ சொல்ல சொன்னா, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எதுக்கு நான் கோயிலுக்கு போகணும்? அதான் சிவகாமி கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல. சிவகாமி ஒருத்தவங்க மட்டும் வேணுனாலே போதும். அதுவும் இல்லாம எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை பார்த்திபா. என் செல்ல குட்டியில அம்மா சொன்ன கேட்கணும்ல. அதுவும் உன்னோட ராசி நட்சத்திரத்துக்கு நீ கோயிலுக்கு போய் ஆகணுமா? தங்கம்ல, சரிதானே? சொல்லுடா. சரி சரி, போதும் போதும்.
ரொம்ப ஐஸ் வைக்காத. சரி. மறக்காம அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன்னு. சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு நான் கோயிலுக்கு வந்துட்டேன்னு சிவகாமிக்கு வீடியோ கால் பண்ணிடுறேன், போதுமா? சரி பார்த்திபா, அப்ப நான் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி தங்கம். ஆமா, என்ன சொன்னாலும் அவளுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு செய்யறா. அப்பா அம்மா பேச்சு தட்டாத பொண்ணு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும். வாங்கம்மா. சாமி, அர்ச்சனை. யார் பேருக்குமா? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. அப்பனே கணேசா, இந்த விஸ்வா என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறான்? ஒழுங்கா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாம இப்ப புதுசா குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டான். குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையோ, அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும். அதோட விஸ்வா என்கிட்ட பழையபடி பேசணும். என்னால அவனை பார்க்காம அவன் கூட பேசாம இருக்கவே முடியல. அவனுக்கு எப்படியாச்சு என் மேல இருக்கிற கோவத்தை போக வச்சு அவனை என்கிட்ட முன்ன மாதிரி பேச வச்சிரு. அவன் மட்டும் பேசிட்டா வர மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், கொழுக்கட்டை படையாலும் போடுறேன். எப்படியாவது அவனை என்கிட்ட பேச வச்சிரு விநாயகரே, ப்ளீஸ். நீதான் மனுஷங்களுக்கு வர தடையெல்லாம் நீக்கிற சாமியாச்சே. எப்படியாவது எனக்கும் விஸ்வாக்கும் இருக்கிற தடையெல்லாம் நீக்கி என்கிட்ட அவனை நீதான் பேச வைக்கணும். இது எனக்காக மட்டும் இல்ல, எங்க அம்மாவுக்காகவும் தான் கணேசா. சோ கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. ஆஹா கணேசா, என்ன இது? நான் உன்கிட்ட வேண்டி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆளையே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்ட. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி விஸ்வாவையும் என் கூட எப்படியாவது பேச வச்சிரு. உனக்கு புண்ணியமா போகும். நீ செய்வ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் போய் என் மாமாவை பார்த்துட்டு வரேன். வா. மாமா விஸ்வா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும். எதுக்கு 2 பேரும் பேசாம அவாய்ட் பண்றாங்க? இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். வணக்கம் அடடே, சாமி. வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா எல்லாரும் எப்படி இருக்கோம். இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ரொம்ப சாமி. நல்லது. லக்ஷ்மி கொடு. இந்தாங்க பாட்டி. இந்தாங்க சாமி. தாங்கம்மா, நீங்க பிரகாரத்தை 3 பிரதட்சணம் சுத்திட்டு வந்துருங்க. நான் பூஜைக்கெல்லாம் தயார் பண்ணி வைக்கிறேன். சரிங்க சாமி. வாங்க. வாங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமினஹ. ஏய்,
இது கோயில்டி. பாத்துட்டு தானே பாட்டி வரேன், நீ வா. என்ன இது, இவங்க எல்லாரும் ஒன்னாவே சுத்துறாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன ஆனாலும் சரி, என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக கூடாது. அம்மா, யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிம்மா, தொட்டுக்கோங்க. யஜமானஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம். நம்ம தத்தி தனியா போறான். அவன்கிட்ட பேசிட வேண்டியதுதான். அடிப்பாவி, இவ எங்க வந்தா? எப்படிதான் நம்ம கோயிலுக்கு வர விஷயம் இவளுக்கு தெரிஞ்சதோ, மோப்பம் பிடிச்சு பின்னாடியே வந்துட்டா. அதெல்லாம் சரி, மாமா பின்னாடி இவ எதுக்கு போறா? என்னதான் பண்றான்னு நாம போய் பாப்போம். எவ்வளவு திட்டினாலும் அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப கேட்காம என் மாமாவே ஃபாலோ பண்றியா? இவள இருடி, உனக்கு இன்னைக்கு இருக்கு.